ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது சில நேரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசத்தின் மத்தியில நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். எல்லாரையும் நம்பி நம்ம கதவு தட்டி இருப்போம். எல்லார்கிட்டையும் நம்ம அடைக்கலமா போய் எனக்கு இந்த ஒத்தாசை நீங்க செய்யறீங்களா, எனக்கு இந்த உதவி செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அது கூடாதுங்க. ஏன்னா நம்மளை படைச்ச கடவுள் உறங்குவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் எப்பவுமே நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். நம்ம நினைவுகள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னோட கணவர் மரணப்படுக்கையில அதாவது கோவிட்ல இந்தியால இருந்தப்போ அழுது நான் புலம்புனேன். டாக்டர்ஸுக்கு கைவிட்டுட்டாங்க, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, உறவுகள் கைவிட்டுட்டாங்க. ஆனா நான் நம்பின தேவன் என்ன கைவிடல. அவர் அந்த எடுத்த ஜீவனை அவர் திருப்பி கொடுத்து இன்னைக்கு குடும்பமா சந்தோஷமா அவர் வச்சிருக்கிறார். அவரையே பற்றி இருப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமேன்.